வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பொறுத்துக. நூல் மற்றும் ஆசிரியர். மூதுரை ஆசிரியர் ஔவையார். வெற்றி வேர்க்கை அதிவீர ராமபாண்டியர். நன்னெறி சிவப்பிரகாசர். அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே. ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு. இப்பாடல் வழி புலப்படுவது உழவுத் தொழிலின் சிறப்பு. கற்பக மரத்தை ஒத்தவர் என்று குமரகுருபரர் யாரை குறிப்பிடுகிறார்? சான்றோர். பாரதியின் ஆத்திச்சூடியோடு பொருந்தாதது எது? விலங்குகளுக்கு அஞ்சேல். பாரதியின் ஆத்திச்சூடியோடு பொருந்தாதது விலங்குகளுக்கு அஞ்சேல். அகரவரிசையில் ஓர் எழுத்துக்கு ஒரு பாடலாக மொத்தம் 108 பாடல்கள் இடம்பெற்றுள்ள ஔவையாரின் நூல் ஆத்திச்சூடி. நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். நூல்களை நூலாசிரியர்களோடு சரியாக பொருத்துக. நான்மணி கடிகை விளம்பி நாகனார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார். நாலடியார் பதுமனார். இன்னானார்ப்பது கபிலர். ஔவையார் எழுதிய நல்வழி என்ற நூல் எத்தனை வெண்பாக்களால் ஆனது? கடவுள் வாழ்த்து நீங்களாக 40 வெண்பாக்கள். நாலடியாரின் ஆசிரியர் சமண முனிவர்கள். 14 கீழ்க்கணக்கில் உள்ள தொகை நூல் நாலடியார். திருவள்ளுவரின் உருவத்தை முதலாக ஓவியமாக வரைந்தவர் வேணுகோபால சர்மா. திருவள்ளுவரின் உருவத்தை முதலாக ஓவியமாக வரைந்தவர் வேணுகோபால சர்மா. நாலடியார் பாடல்களை அறம்பொருள் இன்பம் என்று முப்பாலாக தொகுத்து தந்தவர் பதுமனார். கைக்கிளை என்னும் நூலை இயற்றியவர் புல்லங்காடனார். பின்வருவனவற்றுள் சரியான தொடரை தேர்வு செய்க. 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் சில நீதி நூல்கள் ஆகும். சரியான தொடர் 2 மட்டும் சரி. கீழ்க்கணக்கு நூல்களில் அமையும் வனப்பு அம்மை என்னும் வனப்பு. நான்மணி கடிகை எனும் நூல் இயற்றப்பட்ட காலம் சங்க மருவிய காலம். நாலடியார் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 40 அதிகாரங்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக. நுண்மையும் சுருக்கமும் ஒளியுடை மையும் ஒண்மையும் என்றிவை விளங்கத் தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வருவும் ஏது நுதலிய டேஷ் என்ப. ஆன்சர் முதுமொழி என்ப. விருந்தோம்பல் என்பதற்கு உண்ணும் காலத்து புதியார் வந்தால் பகுத்துண்ண வேண்டும் என்று பொருள் விளக்கம் தந்தவர் மணக்குடவர். புறப்பொருள் வெண்பா மாலை எந்த நூலுக்கு வழிநூலாக உள்ளது? பன்னிரு படலம். தலைமாராயம் என்பது எத்திணைக்குரியது? காஞ்சித்திணை. தலைமாராயம் என்பது காஞ்சித்திணைக்குரியது. சுரையாழ அம்மி மிதப்ப வரையணைய யானைக்கு நீத்து முயற்கு நிலையென்ப என்ற பாடலில் பயின்று வரும் பொருள்கோள் மொழிமாற்று பொருள்கோள். வெளிநாட்டார் ஒருவரால் தமிழில் எழுதப்பட்ட முதல் 5 இலக்கண நூல் தொன்னூல் விளக்கம். தொல்காப்பியத்தையும் வடமொழி இலக்கண நூல்களை பின்பற்றி இலக்கணத்தை கூறுவது வீர சோழியம். புத்தமித்திரரை ஆதரித்த மன்னன் வீர சோழ மன்னன். தண்டி அலங்காரம் நூலின் இயல்கள் வைப்பு முறை. பொதுவணியியல் பொருளணியியல் சொல்லணியியல். தண்டி அலங்கார எடுத்துக்காட்டு பாடல்களில் முன்னிலைப்படுத்தி பாடப்பட்ட மன்னன் அனபாய சோழன். சிற்றெல்லையாய் 2 அடிகளையும் பேரெல்லையாய் 12 அடிகளையும் கொண்ட பாவகை வெண்பா. வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கலோசை. செய்யுளுறுப்புகள் யாவை? எழுத்து அசை சீர் தலை அடி தொடை. புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் நூல் எப்பொருள் பற்றி இயற்றப்பட்டது? புறத்திணை இலக்கணம்.
நம்பியகப் பொருள் சுட்டும் பாங்கர் கூட்டத்தின் வகை எத்தனை? 7. நம்பியகப் பொருள் சுட்டும் பாங்கர் கூட்டத்தின் வகை 7. தொல்காப்பியர் குறிப்பிடும் வண்ணம் 20 வகைகளாகும். தொல்காப்பியர் குறிப்பிடும் வண்ணம் 20 வகைகள். கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. சுவைகள் வகைகள். நகை, எள்ளல், இளமை, பேதமை, மடன், அழுகை, இழிவு, இழவு, அசைவு, வறுமை, இளிவரல், மூப்பு, பிணி, வருத்தம், மென்மை, மருட்கை, புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என கூறும் நூல் தொல்காப்பியம். இலக்கண நூல்களையும் அவற்றை இயற்றிய ஆசிரியர்களையும் தொடர்புபடுத்துக. நன்னூல் ஆசிரியர் பவணந்தியார், யாப்பெருங்கலக்காரிகை, அமிதசாகரர், வீரசோழியம், புத்தமித்திரர், நேமிநாதம், குணவீர பண்டிதர். உத்திகளின் எண்ணிக்கையினை நன்னூலார் 32 என கூறுகிறார். எஃகு கஃபு இருபஃது என்பதன் இலக்கணத்தை கூறுக. ஆய்தத்தொடர் குற்றியலுகரம். பிரிவுக்கு நிமித்தங்களாக கூறப்படுபவை ஓதல், பகை, தூது. மொழியின் அமைப்பியல்களை வரிசைப்படுத்தி நோக்கினால் அந்த மொழியின் வரலாறு தானாக அமைந்து விடுகிறது என்ற மொழியியல் அறிஞர் ப்ளூம்ஃபீல்டு. மொழியின் அமைப்பியல்புகளை வரிசைப்படுத்தி நோக்கினால் அந்த மொழியின் வரலாறு தானாக அமைந்து விடுகிறது என்ற மொழியியல் அறிஞர் ப்ளூம்ஃபீல்டு. தமிழ் எழுத்துக்களை கண்ணெழுத்துகள் என சுட்டும் காப்பியம் சிலப்பதிகாரம். மாறுபடும் ஒரே மொழியின் பல்வேறு வடிவங்களை எவ்வாறு அழைக்கிறோம்? திசைமொழிகள் அல்லது வட்டார வழக்குகள் என்கிறோம். மாறுபடும் ஒரே மொழியின் பல்வேறு வடிவங்களை திசைமொழிகள் அல்லது வட்டார வழக்குகள் என்கிறோம். கூற்று காரணம். கூற்று மொழி கருவிலேயே அமைந்து வருவதன்று. காரணம், மொழி என்பது மக்கள் முயன்று கற்கும் ஒன்று. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்று பழைய இசைத்தமிழ் நூல்கள் இறந்துவிட்டன. காரணம், மக்களுக்குள் ஒழுக்க சீர்திருத்தஞ் செய்யப் புகுந்த போலியாசிரியர் சிலர். கூற்று காரணம் இரண்டும் சரி. உயர்ந்த இலக்கியங்கள் இருத்தலை நோக்கி அந்த மொழி மிகச்சிறந்த மொழி என்று கூறலாகாது என்ற அறிஞர் எஸ்பர்சன். உயர்ந்த இலக்கியங்கள் இருத்தலை நோக்கி அந்த மொழி மிகச்சிறந்த மொழி என்று கூறலாகாது என்ற அறிஞர் எஸ்பர்சன். நடுதிராவிட மொழி குடும்பத்தை சாராத மொழி பிராகுய். பின்வருவனவற்றுள் திருந்தா திராவிட மொழி தூதம். கிளைமொழி என்பது ஒரு குறிப்பிட்ட பேச்சு மொழி வகை. திராவிட குடும்ப மொழிகளுள் குரல்வளை தடையொலி அதிகமாக பயின்று வரும் மொழிகள். கோண்டா, குவி, குயி. திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை என்று போற்றப்படுபவர் டாக்டர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை கால்டுவெல். கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் யமனோ பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். சரியான கூற்றுகள் 1, 3 ஆகிய இரண்டும் சரி. திராவிட மொழி குடும்பமான தோடா என்ற மொழி பற்றிய தனி ஆய்வை மேற்கொண்டார். பரோ என்ற அறிஞரோடு இணைந்து திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதி ஒன்றினை தயாரித்து வெளியிட்டார். இந்தியாவில் வழங்கும் மொழி குடும்பங்கள் மொத்தம் எத்தனை? 4 மொழி குடும்பங்கள். கீழுள்ளவற்றுள் சரியான தொடர்களை தேர்வு செய்க. சரியான தொடர்கள் 1 மற்றும் 3. திராவிட மொழி குடும்பத்துள் தமிழ்மொழி அடங்கும்.
சங்கம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இல்லை. பின்வருவனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. தவறானது. அரேபியச் சொல் தர்பார் என்பது தவறானது. பொறுத்துக. கஷாயம், கிச்சடி, குண்டான். மராத்தி. சுருங்கை, கன்னல், ஓரை. கிரேக்கம். வசூல், இலாக்கா, ரத்து. அரபு. கடுதாசி, அலமாரி, சாவி. போர்ச்சுகீசியம். பின்வருவனவற்றில் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு செல்லாத சொல் எது? ஆன்சர் இலை. தமிழில் பிறமொழி சொற்கள் கலக்கும்போது சில சிக்கல்கள் உருவாகின்றன. காரணம், தமிழில் இல்லாத ஒலிகளை உடைய பிறமொழி சொற்களை எழுதுவதில் சிக்கல் உருவாகிறது. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கீழ்வருவனவற்றுள் தமிழ்ச்சொல் அல்லாதது எது? ஆன்சர் ஆணை. பின்வருவனவற்றுள் திருந்திய மொழி எது? துளு. ராஜு என்னும் நெடுங்கதை புத்தகத்தை எழுதியவர் எஸ். வையாபுரி பிள்ளை. மணிமேகலை உரைக்குறிப்பு எழுதியவர் உ.வே.சா. நீதி நூல்களில் எந்த நூல் மொழிபெயர்ப்பு நூல் என்னும் பெருமைக்குரியதாகிறது? ஆசாரக்கோவை. கவிதையில் உள்ள அடி, சீர், தலை முதலானவற்றிற்கு இணையானவற்றை வேறு மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்படுவதை சந்த மொழிபெயர்ப்பு என்பர். இந்திய இதழியலின் தந்தை என போற்றப்படுபவர் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹூக்கி. எழுத்தும் நடையும் புதுக்கவிதைக்கு ஒத்திகை நடத்திய காலம் கிபி 1960 முதல் 1970 வரை. தனித்தமிழ் நாடு எனும் கொள்கையுடைய கவிஞர் பெருஞ்சித்திரனார். தனித்தமிழ் நாடு எனும் கொள்கையுடைய கவிஞர் பெருஞ்சித்திரனார். பெண்மைதான் தெய்வீகமாம் காட்சியடா என்று பெண்மையின் சிறப்பை பாடியவர் பாரதியார். சொலவடை என்பதன் பொருள் பழமொழி. நாட்டுப்புற நம்பிக்கைகள் என்னும் நூலை எழுதியவர் தமிழவன். குடிலன், பொய்கையார் என்ற கதாபாத்திரங்கள் இடம்பெறும் நாடகங்கள் மனோன்மணியம், மானவிஜயம். காலவெள்ளம் என்ற புதினத்தின் ஆசிரியர் இந்திரா பார்த்தசாரதி. தமிழ் சிறுகதையின் திருமூலர் என்று பாராட்டப்படுபவர் மௌனி. அண்ணாமலை அரசர் பரிசு பெற்ற நா. பார்த்தசாரதியின் புதினப் படைப்பு துளசி மாடம். தருக்கு என்னும் புதினத்தை எழுதியவர் பாமா. நாங்கள் நிர்வாணத்தை விற்கிறோம் ஆடை வாங்குவதற்காக. இந்த கவிதையை எழுதியவர் நா. காமராசன். மஞ்சனத்தி என்னும் கரிசல் வட்டார கவிதை நூலின் ஆசிரியர் தமிழச்சி தங்கபாண்டியன். 1891ஆம் ஆண்டு தமிழில் வெளியான காப்பிய நாடகம் மனோன்மணியம். கடலோர மக்களின் வாழ்வியலை மையப்படுத்தி எழுதப்பட்ட புதினம் கரிப்பு மணிகள். பெண்மதி மாலை எனும் நூலின் ஆசிரியர் முன்ஷி வேதநாயகம். வினையினும் பெயரினும் நினையத் தோன்றி சொல்வேறு நிலையி பொருள் வேறு நிலையல் டேஷ் இவ்வகை பொருள்கோளை சார்ந்தது. ஆன்சர் நிரல்நிறை பொருள்கோளை சார்ந்தது. எடுத்த பொருளுக்கு ஏற்றவாறு சொற்களை கொண்டு கூட்டி பொருள் கொள்ளும் முறை கொண்டுகூட்டு பொருள்கோள். பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டீண்டு உலகு புறப்பதுவே. மேற்கண்ட பாடலின் சரியான அணி இலக்கணத்தை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் வஞ்ச புகழ்ச்சி அணி. உள்ளுரையின் இலக்கணம் யாது? அகப்பாடல்களில் மட்டும் வரும் கருப்பொருட்களின் அடிப்படையில் பிறக்கும். குறிப்பாக பொருளை உணர்த்தும். கீழ்காணும் கருத்தில் எது சரி எது தவறு என்பதை புலப்படுத்துக. 1 சரி 2 தவறு. வந்த சொல்லே பின்னர் பலவிடத்து வரின்
சொற்பின்வரு நிலையணியாம். நன்னூல் சொல்லதிகாரம் எத்தனை வகை பொருள்கோள்களை சுட்டுகின்றது? ஆன்சர் 8. நன்னூல் சொல்லதிகாரம் 8 வகை பொருள்கோள்களை சுட்டுகின்றது. உவமையை பழித்து உவமிப்பது நிந்தை உவமை. உவமையை பழித்து உவமிப்பது நிந்தை உவமை. மாரியன்ன வன்கை இது எவ்வகை உவமை? பயன் உவமை. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இக்குறள் எவ்வகை அணியை சார்ந்தது? இல்பொருள் உவமையணி. உவமானம் உவமேயம் என்னும் இரண்டிற்கும் பேதமின்றி தோன்றுவது உருவக அணி. மயன் என்ற புனைப்பெயரில் கவிதைகள் படைத்தவர் கானா சுப்பிரமணியன். கீழ்காணும் கவிஞர்களில் மணிக்கொடி இதழில் எழுதாதவர் கலாப்ரியா. மணிக்கொடி இதழில் எழுதாதவர் கலாப்ரியா. பயனுவமைக்கு எடுத்துக்காட்டு மாரியன்ன வன்கை. பயனுவமைக்கு எடுத்துக்காட்டு மாரியன்ன வன்கை. அரிமாவண்ண அணங்குடைத்துப்பில் இது எவ்வகை உவமை? தொழிலுவமை. ஈற்றடியின் ஈற்றுச்சேர் ஏகாரத்தில் முடிவது எப்பாவிற்கு சிறப்பு? ஆசிரியப்பாவிற்கு சிறப்பு. எதுகை மோனையின்றி வரும் பாட்டு செந்தொடை. பொறுத்துக. தரவு எருத்தம். தாழிசை இடைநிலைப்பாட்டு. தனிச்சொல் கூன். சுரிதகம் வாரம். சுரிதகம் வாரம். செய்யுளில் சீர்களையோ அடிகளையோ ஒன்றோடொன்று தொடுப்பது தொடை எனப்படும். சிந்தியல் வெண்பா எத்தனை அடிகளை உடையது? 3 அடிகளை உடையது. தொல்காப்பியர் கைக்கிளை வெண்பா என்ற வெண்பா வகையுள் அடக்கிய பாவகை மருட்பா. தொல்காப்பியர் கைக்கிளை வெண்பா என்ற வெண்பா வகையுள் அடக்கிய பாவகை மருட்பா. தேங்க்யூ.